இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். So introduction. Biology is natural science concerned with the study of life and living organism including their structure and functions. So biology பார்த்தீங்கன்னா study of life and living organism. So உயிருள்ள ஆர்கானிசமை பற்றி படிக்கிறது, அந்த லைஃப்பை பற்றி படிக்கிறதும் பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தாவரங்கள் மற்றும் உயிரின விலங்குகளை பற்றி படிக்கிறது தான் பயாலஜி. பாட்னி அண்ட் ஜுவாலஜி இஸ் கால்ட் பயாலஜி. ஸோ லிவிங் வேர்ல்ட் கம்ப்ரைஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ லிவிங் வேர்ல்டில் வந்து பிளான்ஸும் இருக்குது, அனிமல்ஸும் இருக்குது, கம்ப்ரைஸ் பண்ணி தான் இருக்கும். த பிளான்ஸ் கேன் ப்ரிப்பேர் ஃபுட் இட் செல்ஃப், க்ரோ இன் சைஸ் அண்ட் ரீப்ரொடியூஸ். ஸோ பிளான்ட் வந்து அதோட ஃபுட்டை வந்து அது தன்னை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ சைஸ் வந்து க்ரோ ஆகும், அதேமாதிரி ரீப்ரொடியூஸும் பண்ணும். வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட், மெடிசன், வுட் அண்ட் ஷெல்டர். பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் வந்து பிளான்ட்டோட அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஆர்கன்ஸ். சிமிலர்லி த பிளான்ட் பாடி இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் செவரல் ஆர்கன்ஸ் சச் அஸ் ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். ஸோ நமக்கு எப்படி ஆர்கன்ஸ் இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளான்ஸுக்கும் வந்து ஆர்கன்ஸ் இருக்குது, ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். Plants are of many forms and many colors, yet they are alike in some manner. So plants வந்து different formsல இருக்கும், many colors இருக்கும், different colors இருக்கும். ஆனால் அந்த பிளான்ஸுக்கு வந்து ஒரு மேனர் வந்து சிமிலராக இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, that is they all have stems and leaves above the ground which we can see easily and root below the ground. ஸோ நம்ம வந்து ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா பிளான்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு மேலே அபவ் த கிரவுண்ட் இருக்கும். அதை வந்து நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸை. ஸோ ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பிலோ த கிரவுண்ட் இருக்கும். As shown in the picture, a flowering plants consist of two main parts. They are root system, shoot system. So இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா root system and shoot system கொடுத்துருக்காங்க. root systemல வந்து tap root, lateral rootலாம் root systemல வரும். ஸோ shoot systemனா stem, leaf, அந்த vegetative shoot, node, internode, reproductive, flowers, shoot எல்லாமே பார்த்தீங்கன்னா shoot systemல வந்து வந்துடும். ஸோ root system பார்ப்போம். root, the underground part of the main axis of the plant is known as root. ஸோ அந்த அண்டர்கிரவுண்ட் பார்ட்டில் ஒரு மையப்புள்ளியில் அந்த பிளான்ட்டில் வளரும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நம்ம ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அண்டர்கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த பிளான்ட் இஸ் known as root. It lies below the structure of the soil. ஸோ சாயில் கீழே தான் ரூட் வந்து இருக்கும். ரூட் ஹேஸ் நோ நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். ஸோ ரூட்ஸுக்கு வந்து நோட்ஸ் இருக்காது, இன்டர்நோட்ஸ் இருக்காது. அதே ஸ்டெம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், நோட்ஸ் இருக்கும், இன்டர்நோட்ஸ் இருக்கும். இட் ஹாஸ் ரூட் கேப் அட் த டிப். A tuft of root hairs is found just above the root tip. ஸோ அந்த ரூட் டிப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே அடர்த்தியாக வந்து ரூட் ஹேர்ஸ் வந்து வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அதை tuft of root hairs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Roots are positively geotrophic in nature. Plant root system is classified into two types. ஸோ ரூட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஜியோட்ராஃபிக்காக இருக்கும் நேச்சரில். ஸோ பிளான்ஸ் வந்து டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க பிளான்ட் ரூட் சிஸ்டம்மை. டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஸோ டேப் ரூட் சிஸ்டம், it consists of a single root called tap root which grows straight down in the ground. Smaller roots called lateral roots arise from the tap root. ஸோ ஒரு சிங்கிள் ரூட் பார்த்திங்கன்னா இருக்கும் அதில். ஸோ அதனால் அது டேப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிரவுண்டில் வந்து வளர்ந்துட்டே போகும். ஸோ அந்த லேட்ரல் ரூட்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலர் ரூட்ஸ் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இமேஜில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ ஒரு ப்ரைமரி ரூட் இருக்குது, இந்த நடுவில் இருக்கு இல்லையா, தண்டு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதான் வந்து ப்ரைமரி ஒரு டேப் ரூட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்டரியாக வருது. ஸோ அதுக்கப்புறம் டெரிட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது, மூணாவதாக வந்து வளருது. ஸோ லேட்ரல் ரூட்ஸ்லேருந்து ஸ்மாலர் ரூட்ஸ் வந்து வரும். they are seen in dicotyledonous plants. ஸோ இந்த டேப் ரூட் சிஸ்டம் எங்கே இருக்குன்னா dicotyledonous பிளான்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன பிளான்ஸ்னால் எக்ஸாம்பிள் பீன், மேங்கோ, நீம். ஸோ அடுத்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் பார்ப்போம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் அரைசிங் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். they are thin and uniform in size. ஸோ இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப கிளஸ்டராக இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அந்த ரூட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா. ஸோ அதே மாதிரி வந்து அந்த ஸ்டெம்லேருந்து அரைஸ் ஆகும், அந்த பேஸ் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து அப்படியே கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் வந்து இருக்கும் அப்படியே. ஸோ இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அது ரொம்ப தின்னாக இருக்கும், ஆனால் யூனிஃபார்ம் இன் சைஸ். It is generally seen in monocotyledonous plants. Example grass, paddy, maize. Function of the root. So root ஓட functions என்னென்னா fix the plants to the soil, absorb water and minerals from the soil, store food in some plants like carrot and beetroot. So carrot and beetrootல பார்த்திங்கன்னா வந்து அந்த ரூட்டில் வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைப்ரஸ் ரூட் ஆஃப் கிராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் கிராஸ், பேடி, மைஸ்லாம் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்.
ஸோ அடுத்து ஷூட் சிஸ்டம்னா ஸ்டெம். த ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி above the ground is known as ஷூட் சிஸ்டம். ஸோ அந்த above the ground லெவலில் மேலே வளர்றது எல்லாமே அந்த ஏரியல் பார்ட் எல்லாமே ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும். The main axis of the shoot system is called the stem. The shoot system consists of stem, leaves, flowers and fruits. Stem grows above the soil and grows towards the sunlight. So above the soil மேலே தான் வரும், சன்னை நோக்கி தான் அது வளரும். It has nodes and internodes. ஸோ நம்ம ரூட்ஸில் பார்த்தோம் நோட்ஸும் இருக்காது இன்டர்நோட்ஸும் இருக்காதுன்னு. இங்கே வந்து நோட்ஸும் இருக்கும் இன்டர்நோட்ஸும் இருக்கும். Nodes are the part of the stem where leaf arises. ஸோ இங்கே வந்து இந்த இமேஜில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதான் வந்து நோட்ஸு. இந்த நோட்ஸில் இருந்தால் லீஃப் வந்து அரைவ் ஆகும். ஸோ அந்த ரெண்டு நோட்ஸுக்கும் இடைப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அதான் வந்து இன்டர்நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. Nodes are the part of the stem where leaf arises. The part of the stem between two successive nodes is called internodes. அந்த 2 successive nodesக்கு நடுவில் இருக்கிறது internode. The bud at the tip of the stem is known as apical or terminal bud. அந்த பட்டில் வந்து அந்த tip of the stem இருக்கு இல்லையா, அந்த பட்டை வந்து என்ன சொல்கிறேன்னா apical or terminal bud. அந்த bud at the axil of the leaves are called axillary buds. ஸோ terminal bud, axillary buds ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டு டைப்பும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸோ ஸ்டெம் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணும்? சப்போர்ட் த பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ். ஸோ அங்கே ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை சப்போர்ட் பண்ணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த ரூட்ஸ் டு அப்பர் ஏரியல் பிளான்ஸ் பார்ட்ஸ். ஸோ ரூட்ஸ்லேருந்து இப்போ அந்த ஸ்டெம்லேருந்து அந்த ரூட்ஸுக்கு வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். டிரான்ஸ்போர்ட் த ப்ரிப்பேர்ட் ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் த்ரூ ஸ்டெம். ஸ்டோர் ஃபுட் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் சுகர் கேன். சுகர் கேனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீஃப் கொடுத்துருக்காங்க. த லீஃப் இஸ் க்ரீன் ஃப்ளாட் எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சர் born on the stem at the node. ஸோ லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும், நல்ல எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சராக இருக்கும், நல்ல அகண்ட ஸ்ட்ரக்சராக இருக்கும். அந்த ஸ்டெம்மோட நோட்லேருந்து வளரும். ஸோ இங்கே இந்த இமேஜில் பார்த்தோம் இல்லையா, நோட்லேருந்து லீஃப் வரும்னு. ஸோ இந்த நோட்லேருந்து தான் அந்த லீஃப் வந்து வரும். த லீஃப் ஹாஸ் a stalk called petiole. ஸோ இந்த குச்சி பகுதி, இந்த இமேஜை பார்த்துட்டே வாங்க நான் சொல்ல இந்த குச்சி அந்த ஸ்டெம்லேருந்து ஒரு குச்சி வருது இல்லையா, அதுதான் வந்து petiole. The flat portion of the leaf is called leaf stamina or leaf blade. On the lamina there is a main vein called midrib. ஸோ நடுவில் அந்த குச்சி வருது இல்லையா, ரிப்பு வருது இல்லையா, ஸோ அதான் midrib. அதர் வெயின்ஸ் ஆர் த பிரான்ச் அவுட் ஃப்ரம் த மிட்ரிப். அந்த மிட்ரிப்லேருந்து பிரான்ச்சாக வெயின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். த போர்ஷன் ஆஃப் த லீஃப் கனெக்டட் இந்த நோடல் ரீஜன் ஆஃப் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் லீஃப் பேஸ். அந்த நோடோட கனெக்ட் ஆகிருக்கலாம் அந்த லீஃபை, ஸோ அதை வந்து நம்ம லீஃப் பேஸ்ன்னு சொல்கிறோம். லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ஸ் possess a pair of lateral outgrowth on the base on either side of the axillary bud. These are called stipules. The green color of the leaf is due to presence of green colored pigment called chlorophyll. ஸோ அந்த க்ரீன் கலரில் ஏன் அந்த லீஃப் இருக்குன்னா, ஸோ க்ரீன் கலர் பிக்மெண்ட்டான குளோரோஃபில் வந்து இருக்கிறனால தான் அது க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ நான் க்ரீன் பிளான்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா வந்து குளோரோஃபில் வந்து இருக்காது. க்ரீன் கலர் இல்லாத பிளான்ட்டில் குளோரோஃபில் வந்து இருக்காது. On the lower side of the leaf there are tiny pores or openings known as stomata. ஸோ அந்த lower side of the leafல வந்து ஒரு tiny pores இருக்கும், ஓப்பனிங் இருக்கும், அது பேர் வந்து stomata. Function of the leaf. The green leaves prepare food by the process of photosynthesis. Helps in respiration, carry out transpiration. ஸோ இங்கே do you know ஒன்று கொடுத்துருக்காங்க. விக்டோரியா அமேசோனிகா, த லீவ்ஸ் ஆஃப் த பிளான்ட் க்ரோஸ் அப் டு 3 meters அக்ராஸ். இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா விக்டோரியா அமேசோனிக்காவில் 3 meters அக்ராஸில் வந்து வளரும். ஸோ அகண்டு வந்து வளரும். A mature Victoria leaf can support an evenly distributed load of 45 kilograms or apparently young person. ஸோ இந்த விக்டோரியா அமேசோனிக்காவில் நம்மளால் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் வந்து சப்போர்ட் பண்ணும். எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் பார்த்திங்கன்னா 45 kilograms அளவுக்கு வரைக்கும் வெயிட்டை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்க அந்த யங் பர்சன் யாராவது 45 kilograms இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பர்சனையும் வந்து இந்த லீஃப் வந்து சப்போர்ட் பண்ணுமாமா. Habitat. How do you classify the plants based on flower? Plants can be classified into 2 main groups, flowering plants and non-flowering plants. So sunflower பார்த்தீங்கன்னா flowering plants, riccia பார்த்தீங்கன்னா non-flowering plants. Based on position of seed, plants can be divided into groups, angiosperms and gymnosperms. So mango பார்த்தீங்கன்னா angiosperm, cycas பார்த்தீங்கன்னா gymnosperms. சீடை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம். ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஃப்ளவரிங் பிளான்ட், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டாக. Each and every organism need a place to live and reproduce. Such a dwelling place is called habitat. நம்ம இப்போ நம்மளும் மனுஷங்களான நமக்கும் வந்து ஒரு இடம் வேணும் வாழ்கிறதுக்கு.
ஸோ அதே மாதிரி எல்லா ஆர்கானிசமுக்கும் ஒரு இடம் வேணும், அதுவும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அதுவும் வந்து பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும், ஃப்ளவரை வந்து ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆர்கானிசமுக்கும் ஒரு வாழ்கிற இடம் வந்து வேணும். such a dwelling place is called habitat. From the depth of the ocean to the top of the highest mountains, habitats are place where plants and animals live. So depth of the ocean வந்து மவுண்டனோட ஹையஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேபிட்டட்ஸ் வந்து இருக்கும். habitats are place where plants and live. ஸோ கீழே ஓஷன்லேயும் வந்து பிளான்ஸ் அனிமல்ஸ் இருக்குது, ஹையஸ்ட் மவுண்டன்லேயும் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதோட மவுண்டன்லாம் அதோட வாழ்வாதாரம் இருக்குது, ஓஷன்லேயும் வாழ்வாதாரமும் இருக்குது. So type of habitats, let us study the two major types of habitat with the help of the following. So first பார்த்தீங்கன்னா வந்து aquatic habitat. When we visit a pond, we see some plants appears to float on water. One of the common plants is the lotus plant. It leaves float on water. There is a small frog sitting on the leaf. It is ready to catch the insects fluttering around the flowers. ஸோ நம்ம பாண்டுக்கு போகும்போது லோட்டஸை பார்த்தோம்னா பாண்டில் வந்து ஃப்ளோட் ஆகிட்ருக்கும். ஸோ அது மேலே வந்து ஃப்ராக் உட்காந்துட்ருக்கும். அந்த ஃப்ராக் வந்து பூச்சி ஏதாவது பறந்துட்டு இருந்துச்சுன்னா, சவுண்டு போட்டு இருந்துச்சுன்னா அந்த பூச்சி வந்து கேட்ச் பண்ணிக்கும் அந்த ஃப்ளவர், அரௌண்ட் த ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் மேலே உட்காந்துட்டு. The stem of the plant is seen to be inside submerged the water. இந்த லோட்டஸோட ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் வந்து சப்மர்ஜ் ஆகிருக்கும், மூழ்கி இருக்குமாமா. Its roots are found within the muddy floor of the pond. கீழே அந்த மண் இருக்கு இல்லையா, மட்டி ஃப்ளோர், வளவலன்னு மண் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மண்ணில் வந்து ரூட்ஸ் வந்து இருக்குமா. As these plants grow in water, shall we call it aquatic plant. Aquatic habitat included areas that are permanently covered by water and surrounding areas that are occasionally covered by water. ஸோ அக்வாட்டிக் ஹேபிட்டட்னா என்னென்னா பெர்மனெண்ட்டாக வந்து வாட்டர் கவர் ஆகிருக்கணும் சரௌண்டிங் ஏரியாவில், இல்லைன்னா ஒகேஷ்னலாக பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கவர் ஆகிருக்கணும். ஸோ அதான் வந்து அக்வாட்டிக் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் டூ டைப்ஸ் நேம்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் அண்ட் மெரைன் வாட்டர் ஹேபிட்டட். ஸோ இங்கே ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். இட் இஸ் 6650 kilometer long. The longest river in India is Ganges river. It is 2525 kilometer long. So world longest வந்து நைல். ஸோ அதோட கிலோமீட்டர் 6650 kilometer long. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ் ரிவர், ஸோ அதோட கிலோமீட்டர் 225 kilometer long. ஸோ நம்ம கேஞ்சஸ் ரிவரோட லாங்கை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் பார்ப்போம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, அக்வாட்டிக் பிளான்ட்டில் 2 types இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் இருக்குது, மெயின் வாட்டர் ஹேபிட்டட் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் பார்க்க போகிறோம். Rivers, lakes, ponds and pools are the freshwater habitat. Water hyacinth, water lily and lotus are seen in the freshwater habitat. Water hyacinth na ஆகாய தாமரை சொல்லுவோம் இல்லையா, அது வாட்டர் லில்லி, அல்லி, தாமரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் வளரக்கூடியது. In this plants roots are very much reduced in size. Stem and leaves have air chambers that allow aquatic plants to float in water. ஸோ வந்து அந்த ஸ்டெம் அதோட பிளான்ட்டோட ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த ஃப்ளோட்டிங் ஃப்ளவர்ஸோட பிளான்ஸோட ரூட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸ்டெம் அண்ட் லீவ்ஸில் வந்து ஒரு ஏர் சேம்பர் இருக்கும். அதனால தான் அந்த அக்வாட்டிக் பிளான்ஸால் வாட்டர் வந்து ஃப்ளோட் ஆக முடியுது. ஏர் ஸ்பேசஸ் இன் ஸ்டெம்ஸ் அண்ட் பீட்டியோல்ஸ் ஆஃப் லோட்டஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃப்ளோட்டிங் இன் வாட்டர். ஸோ அந்த ஸ்டெம்ஸ் அண்ட் பீட்டியோல்ஸில் இருக்க ஏர் ஸ்பேசஸ்னால தான் அந்த லோட்டஸால் தண்ணியில் வந்து மிதக்க முடியுது. ஸோ அடுத்தது மெரைன் வாட்டர் ஹேபிட்டட். From outer space, Earth looks like an awesome blue marble. That's because most of the Earth's surface, more than 70% is covered by oceans. ஸோ நம்ம அவுட்டர் ஸ்பேஸில் வந்து ஏர்த்தை வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ மார்பிள் மாதிரி தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏர்த் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா 70% ஆஃப் த ஏர்த் சர்ஃபேஸ் வந்து ஓஷனால் கவர் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அவுட்டர் ஸ்பேஸில் வந்து பார்க்கும்போது அது ப்ளூவாக தெரியும். Ocean also support the growth of plants. Marine plants perform about 40% of all photosynthesis that occurs on planet. ஸோ ஓஷன்லேயும் பார்த்திங்கன்னா வந்து பிளான்ஸ் வந்து வளரும். ஸோ மெரைன் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 40% ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ் இந்த பிளானட்டில் வந்து அக்கர் ஆகுது. 40% ஆஃப் ஆல் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து இந்த மெரைன் பிளான்ஸ் வந்து கொடுக்குது. எக்ஸாம்பிள் மெரைன் ஆல்கே, சீ கிராசஸ், மார்ஷ் கிராஸ், ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ். ஸோ அடுத்த டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட். Terrestrial habitats are the ones that are found on land like forest, grassland and desert.
ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் அண்ட் டெசர்ட்டில் இருக்கும். இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் மேன்மேட் ஹேபிடேட்ஸ் லைக் ஃபார்ம்ஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸஸ். இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் மேன்மேட் ஹேபிடேட்டான ஃபார்ம்ஸு, டவுன்ஸு, சிட்டிஸஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும். தே கேன் பி பிக் ஆஸ் காண்டினென்ட் ஆர் ஸ்மால் ஆஸ் ஐலாண்ட். ஸோ பிக்காக காண்டினென்ட் மாதிரியும் இருக்கலாம், ஐலாண்ட் மாதிரி சின்னதாகவும் இருக்கலாம். தே மேக் அபவுட் 28% ஆஃப் த என்டையர் வேர்ல்ட் ஹேபிடேட். ஸோ இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் பார்த்திங்கன்னா 28% வந்து இந்த என்டையர் வேர்ல்டில் வந்து ஹேபிடேட் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரப்பர் ட்ரீ, டீக் ட்ரீ அண்ட் நீம் ட்ரீ. The first land plants appeared around 470 million year ago. They were mosses and liverworts. The first land plants வந்து எப்போ appear ஆயிருக்குன்னா 470 millions year ago வந்து வந்திருக்காமா. அதோட எக்ஸாம்பிள் என்ன, mosses and liverworts அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The Amazon rainforest in South America produces half of the world's oxygen supply. ஸோ சவுத் அமெரிக்காவில் இருக்க அமேசான் rainforest தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டு half of the oxygen வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காமா. Terrestrial habitat is classified into 3 types such as desert, grassland, forest. So first desert habitat பார்ப்போம். A habitat without water is called desert. ஸோ வாட்டர் இல்லாமல் இருக்கிறது தான் உயிர் வாழ்கிற இடத்த தான் நம்ம டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம். The deserts are the driest place on the earth. They get fewer than 25 cm of the rainfall annually. ஸோ டெசர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் எர்த்லேயே. ஸோ ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 25 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் இருக்கும். டெசர்ட் கவர்ஸ் அட்லீஸ்ட் 20% ஆஃப் த எர்த். ஸோ 20% ஆஃப் எர்த்தை வந்து டெசர்ட் வந்து கவர் பண்ணிக்குது. The plants which grow in this habitat have thick leaves that store water and minerals. ஸோ இங்கே வளர பிளான்ட் வந்து ரொம்ப லீவ்ஸ் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும், திக்காக இருக்கும். ஏன்னா வந்து அதில் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். The plants like cactus store water in the stem and leaves are reduced to spines. ஸோ கேக்டஸ்ல பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெம்மில் வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த லீவ்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைன்ஸ், அதாவது முள்ளாக வளர ஆரம்பிச்சிடும். தே ஹாவ் லாங் ரூட் தட் கோ வெரி டீப் இன் த சாயில் இன் சர்ச் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கெலாம் ரொம்ப லாங் ரூட்டாக இருக்குமா, ஏன்னா வந்து அது தண்ணி தேடி உள்ளே போயிட்டே இருக்குமா. டைப்ஸ் என்னென்னு பாருங்கள். ஹாட் ட்ரை டெசர்ட்ஸ், செமி ஆரிட் டெசர்ட்ஸ், கோஸ்டல் டெசர்ட்ஸ், கோல்ட் டெசர்ட்ஸ். எக்ஸாம்பிள் கேக்டஸ், அகாவி, ஆலோ, பிரையோஃபைலம். ஸோ கேக்டஸ் கொடுத்துருக்காங்க. அகேவியும் பார்த்திங்கன்னா ஒரு கருங்கற்றாழை, ரயில் கற்றாழை அப்படின்னு சொல்கிறதுலாம் அகேவி. ஆலோவீரா, சோற்றுக்கற்றாழை ஆலோன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரையோஃபைலம் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்ட் ஃபைலும் கொடுத்துருக்காங்க. Thar Desert, also called Great Indian Desert, is an arid region of rolling sandhills on the Indian subcontinent. It is located partly in Rajasthan state, northwestern India, and partly in Punjab and Sindh provinces, eastern Pakistan. ஸோ தார் டெசர்ட்டில் இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னு கூப்பிடுவாங்கன்னா கிரேட் இண்டியன் டெசர்ட் சொல்லுவாங்க. இது வந்து ஆரிட் ரீஜன் ஆஃப் ரோலிங் சாண்ட்ஹில்ஸ், அதாவது மணல் குன்றுகளாக இருக்கும், மணலாக இருக்கும். அப்படியே நீங்கள் ரோல் ஆகிட்டு வர மாதிரி சாண்ட்ஸ் வந்து இருக்கும். தார் டெசர்ட்டு அப்படி இருக்கும். ஸோ அடுத்த கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட் இருக்குது. கிராஸ்லேண்ட் இஸ் ஏரியா வேர் த வெஜிடேஷன் இஸ் டாமினேட்டட் பை கிராஸஸ். கிராஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் ஷார்ட் டு டால். எக்ஸாம்பிள் சாவன்னா கிராஸ்லேண்ட். ஸோ கிராஸ்லேண்ட் பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து கிராஸஸால் டாமினேட் பண்ணியிருக்கும் வெஜிடேஷன். ஷார்ட்லேருந்து டால் வரைக்கும் கிராஸஸ் வந்து வளரும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சாவன்னா கிராஸ்லேண்ட். ஸோ ஃபாரஸ்ட் ஹேபிட்டேட். Forest is a large area dominated by trees. There are 3 types of forest and they are tropical forest, temperate forest and mountain forest. So 3 types of forest இருக்கு. என்னென்னா tropical forest, temperate forest and mountain forest. Annual rainfall எவ்வளோ இருக்குன்னா 25 to 200 centimeter. So World Habitat Day is observed on 1st Monday of October. ஸோ அடுத்த பிளான்ட் அடாப்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்ஷன்றது ரொம்ப பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட தன்மையை வந்து மாற்றிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அடாப்ஷன். Adaptation are several special features in plants which help them to survive in the habitats. They live in over a long period. ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கிறனால அது ரொம்ப நாள் வந்து சர்வைவ் பண்ணுமாம். லாங் பீரியடுக்கு வந்து அதால் வாழ முடியுது. Plants in specific environment have developed special features which help them to grow and live in the particular habitat. ஸோ அந்த ஸ்பெஷல் plants ஸ்பெஷல் என்விரான்மெண்ட்டில் வளரும்போது ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் வந்து அது வளர்த்துக்குதாமா. ஸோ அதால் வந்து பர்டிகுலர் ஹேபிட்டட்டுக்கு வந்து ஈஸியாக அடாப்ட் ஆக முடியுது, க்ரோ ஆக முடியுது, வாழவும் முடியுது. In this chapter, let us study some adaptations like tendril, twinners and thorns. These adaptations are seen in plants which live in terrestrial and desert habitats. ஸோ இந்த டைப் ஆஃப் அடாப்ஷன்ஸ் வந்து நம்ம டெரஸ்ட்ரியலையும் டெசர்ட்லையும் பார்க்க முடியும். ஸோ என்னென்ன அடாப்ஷன்ஸ்னால் tendril, twinners and thorns. ஸோ tendril climbers பார்ப்போம். Tendril
is a twining climbing organ of some weak stemmed plants like peas and bitter gourd. Tendril coils round a support and help that plant to climb. ஸோ டெண்டில்னால் பார்த்தீங்கன்னா பற்று கொடி அப்படின்னு சொல்கிறது. அப்படியே நீங்கள் பிட்டர் கார்டை பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு சுருளாக இருக்கும். ஏதாவது ஒன்று மேலே வந்து பற்றிக்கிட்டு அப்படியே வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து அது அது வீக் ஸ்டெம்மாக இருக்கனால அந்த மாதிரி பற்றிட்டு வளரும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீஸ் அண்ட் பிட்டர் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Tendril coils round a support and help the plant to climb. ஸோ அந்த சுருளாக இருக்கும் இல்லையா, அந்த tendril coils வந்து ஏதோ ஒரு சப்போர்ட்டோட பிளான்ட் வந்து கிளைம்ப் ஆகும். எக்ஸாம்பிள் ஸ்வீட் பீஸ் leaflets are modified into tendrils. Bitter gourd axillary buds are modified into tendril which helps the plant to climb. ஸோ அது மூலமாக வந்து இந்த பிளான்ட் வந்து கிளைம்ப் ஆகும். லாத்திரஸ் இங்கே கொடுத்துருக்காங்களே, லாத்திரஸ்னால் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பீ, ஒன் டைப் ஆஃப் ஸ்வீட் பீஸை தான் லாத்திரஸ் அப்படின்னு சொல்லுவோம். Bamboo is one of the fastest growing plants during active growth phase. So fastest growing plant எதுனா bamboo தான். So twiners, some plants have weak stems, they cannot stand straight on their own. சில பிளான்ட்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப ஸ்டெம் வந்து வீக்காக இருக்கும், அதால் வந்து நிற்கவே முடியாது. ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒன்று பற்றிக்கிட்டு அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளிட்டோரியா, ஜாஸ்மின். கிளிட்டோரியான்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, சங்குப்பூ தான் கிளிட்டோரியா. ஸோ ஜாஸ்மின்னா மல்லிப்பூ. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ட்வைனஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ thorns, leaves of some plants become wholly or partially modified into sharp pointed structure called thorns or spines for defensive purposes. ஸோ thorns வந்து என்னென்னா சம் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸில் வந்து லீஃப் ஸ்டெம்மாக பார்த்தீங்கன்னா வந்து மாடிஃபைட் ஆகிடும், ஷார்ப் பாயிண்ட்டாக மாடிஃபைட் ஆகணும். ஸோ அதுதான் வந்து leaves of some plants become wholly or partially modified into sharp pointed structure called thorns or spines. ஸோ லீவ்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஹோலாக இல்லைனா பார்ஷியலாக பார்த்திங்கன்னா ஷார்ப் பாயிண்ட்டாக மாறிடும், முள்ளாக வளர ஆரம்பிச்சிடும் லீவ்ஸில். எதுக்காகனா டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.